Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு லெசன்ல நாம there have been or there has been யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். நிறைய பேர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குற லெசன் இது. எப்பவுமே நிறைய லெசன்ஸ் இதுக்கு முன்னாடி இதே ஸ்ட்ரக்சர்ல நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற 5 எக்ஸாம்பிள்ஸும் இதே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் சிம்பிளாகவும் அடுத்த 3 எக்ஸாம்பிள்ஸ்ல எக்ஸ்ட்ராவா இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணியும் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குயிக்லி கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. தேர் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை இருக்கு, சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லியிருக்கோம். ஸோ தேர் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எழுதும் போது அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேர் எழுதுவோம், பக்கத்துல பி வேர்ப் எழுதுவோம், அதுக்கப்புறம் நவுன் ஃப்ரேஸ் எழுதுவோம். தேர்ன்றது இந்த சென்டென்ஸ் உடைய டம்மி சப்ஜெக்ட், பி வேர்ப், அதுக்கப்புறம் நம்ம எழுதுற நவுன் ஃப்ரேஸ் தான் இந்த சென்டென்ஸ் உடைய ஆக்சுவல் சப்ஜெக்ட். தேர் யூஸ் பண்ணி எழுதும் போது இப்படிதான் யூஸ்வலி இருக்கும். தேர், பி அண்ட் அ நவுன் ஃப்ரேஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? தேர் வாஸ் அ ப்ராப்ளம். ஓகே, பியை வந்து சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்குவோம். ஃபியூச்சர்னா வில் பி யூஸ் பண்ணுவோம். தேர் வில் பி அ ப்ராப்ளம். இதையே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லும் போது தான் தேர் ஹாவ் பின் இல்ல தேர் ஹேஸ் பின் போடுவோம். தேர் ஹேஸ் பின் அ ப்ராப்ளம் அப்படின்னா பாஸ்ட்லயே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். கரெக்டா? ப்ளூரல்ல சொல்லும் போது தேர் ஹாவ் பின் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேசிக்கலி இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். தட் இஸ் நம்ம மற்ற கிளாஸஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற 2 எக்ஸாம்பிள்ல இந்த தேர், பி, நவுன் ஃப்ரேஸ் கூட ஒரு ஆட்வர்ப் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். அடுத்த 3 எக்ஸாம்பிள்ஸ்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த நவுன் ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த நவுன் இருக்கு இல்லையா, அது கூட அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆட்வர்ப் கிளாஸ் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவ தொடர்ந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சதுல இருந்து அவளுடைய கான்ஃபிடன்ஸ்ல ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் தேர், பி, நவுன் ஃப்ரேஸ்ல நம்ம சொல்ல போறோம். ஓகே, ஸோ எப்போல இருந்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றோம்னா, அவ தொடர்ந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சதுல இருந்து. ஸோ பாஸ்ட்லயே அந்த முன்னேற்றம் ஏற்பட தொடங்கிருச்சு இல்லையா, அதனாலதான் இங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ தேர், பி, பி வர இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல ஹாவ் பின் ஆர் ஹாஸ் பின் போட போறோம். இங்க குறிப்பிடத்தக்க முன்னேற்றம்ன்றது சிங்குலர்ன்றதுனால தேர் ஹாஸ் பின், தேர் ஹாஸ் பின் அ குறிப்பிடத்தக்க முன்னேற்றம்ன்றது இங்கிலீஷ்ல நோட்டிசபிள் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். தேர் ஹாஸ் பின் அ நோட்டிசபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹர் கான்ஃபிடன்ஸ். எப்போல இருந்து இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா, அவ இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சதுல இருந்து. சின்ஸ் she started speaking English regularly or ever since, ever since கூட யூஸ் பண்ணலாம். யூஸ்வலி சின்ஸ்ன்ற கன்ஜங்ஷனுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சதிலிருந்து ஒரு ஆக்ஷன், நடந்ததிலிருந்துன்னு ஒண்ணு, இன்னொன்னு ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுனால ரீசனுக்காகவும் நம்ம சின்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டைமை நீங்க சொல்லணும், இந்த ஆக்ஷன் நடந்ததுல இருந்து அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, அது கிளியரா கன்வே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா எவர் சின்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, there has been a significant improvement or noticeable improvement in her confidence ever since she started speaking English fluently. So there உடைய basic structure there, be, noun phrase. இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா there இருக்கு, beன்ற இடத்துல இங்க perfect tense has been யூஸ் பண்ணிருக்கோம், verb. அதுக்கப்புறம் noun phrase வந்து a noticeable improvement in her confidence, இதுதான் noun phrase. அதுக்கப்புறம் since யூஸ் பண்ணி நம்ம adverb clause எழுதியிருக்கோம். இதே பேட்டர்ன்ல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல எக்ஸ்ட்ரா இன்னொரு clause ஆட் பண்ணலாம். ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த ஏரியால நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. ஓகே, நிறைய சேஞ்சஸ்னு ப்ளூரல்ல சொல்லியிருக்கோம். அப்போ தேர் ஹாவ் பின் a lot of changes in this area. There have been a lot of changes in this area. இதுதான் there, be and the noun phrase. கரெக்ட்? எப்போல இருந்து இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம்னா, இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து, ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். எவர் சின்ஸும் சொல்லலாம், இல்ல சிம்பிளி சின்ஸ். Ever since they started the renovation work. Okay, there have been a lot of changes in this area since they started the renovation work. Or either passive voice name, since the renovation work was started அப்படின்னும் சொல்லலாம். ரைட், இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். தட் இஸ் நவுன் ஃப்ரேஸ் பக்கத்துல ஒரு adjective clause எழுதிட்டு அப்புறம் adverb clause எழுத போறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து குழந்தைங்க ரசிக்கிற பல ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல்ல இருந்திருக்கு. ஆக்டிவிட்டிஸ்னு ப்ளூரல்ல இருக்கிறதுனால there have been several activities or many activities, குழந்தைங்க ரசிக்கிற ஆக்டிவிட்டிஸ் இல்லையா, ஆக்டிவிட்டிஸ்
in the school that children enjoy. Okay, there have been several activities in the school that children enjoy. எப்போல இருந்துனா academic year start ஆனதிலிருந்து, since the academic year began. Okay, there have been several activities in the school. இதுதான் there, be and the noun phrase. So activities in the school describe பண்ணி ஒரு adjective clause. குழந்தைங்க ரசிக்கிற activities in the school that children enjoy, அப்புறமா adverb clause, since the academic year began. ஓகே, ஸோ இதே பேட்டர்ன்ல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து செல்லர்ஸ் ஆச்சரியப்படுற வகையில டிமாண்ட் அதிகமாயிருக்கு. ஸோ டிமாண்ட் அதிகமாயிருக்கு அப்படின்றத there has been an increase in demand அப்படின்னு சொல்லலாம். there has been an increase in demand. எந்த அளவுக்கு அதிகமாயிருக்குன்னு சொல்றோம்னா செல்லர்ஸ் ஆச்சரியப்படுற வகையில, that surprised the sellers. Okay, there has been an increase in demand that surprised the sellers. So there has been an increase in demand தான் there, be, an increase in demand தான் இந்த noun phrase இல்லையா? ஸோ இந்த noun phrase describe பண்ணி adjective clause that surprised the sellers என்ற adjective clause வந்திருக்கு. அப்புறம் இந்த ஆக்ஷன் எப்போல இருந்து நடக்குதுன்றத ஒரு adverb clause யூஸ் பண்ணி, எப்போல இருந்து நடக்குது, ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆனதிலிருந்து, since the festival season began அப்படின்னு சொல்லலாம். Okay, there has been an increase in demand that surprised the sellers since the festival season began. Alright, சரி, இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் நினைச்ச ரிசல்ட்ஸ் எப்போதும் கிடைக்காததுனால என் லைஃப்ல என்னுடைய டேலண்ட்டை கொஸ்டின் பண்ண நிறைய மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ என் லைஃப்ல நிறைய மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ மொமெண்ட்ஸ்னு ப்ளூரல்ல இருக்கிறதுனால there have been many moments in my life. Okay, there have been many moments in my life. ஸோ moments in my lifeன்றது டைமை சொல்ற மாதிரி இருக்கிறதுனால when யூஸ் பண்ணி நம்ம adjective clause எழுத போறோம். ஸோ ஜென்ரலி adjective clause that, which, who, whom இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுவோம் இல்லையா? டைம் சொல்லும் போது நம்ம whenனும் யூஸ் பண்ணுவோம். So when I questioned my abilities or talent. Okay, there have been many moments in my life when I questioned my abilities. இங்க ரீசனை சொல்லியிருக்கோம். நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்காததுனால, நான் நினைச்ச ரிசல்ட்ஸ் எப்போதுமே எனக்கு கிடைக்காததுனால, because I never got the results I wanted. Okay, because I never got the results, எனக்கு எப்பவுமே ரிசல்ட்ஸ் கிடைக்காததுனால. Again I wanted சொல்லியிருக்கோம். நான் எதிர்பார்த்த, நான் நினைத்த, நான் விரும்பிய results that I wanted or simply I wanted. Okay, there have been many moments in my life when I questioned my abilities because I never got the results I wanted. Okay, so that is all to do with today's lesson. இன்னைக்கு லெசன் ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். there, be, noun phrase, இதுதான் நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு. ஸோ noun phrase டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு adverb clause சொன்னோம். ஸோ இன்னைக்கான லெசன் ரொம்ப சிம்பிள் தான். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல தொடர்ந்து லாங் சென்டென்சஸ் நான் நிறைய டீச் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு லெசன் பார்த்து முடிச்சோடனேவும் அந்த லெசன்ல சொல்லி கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்க காமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் நீங்க ஒரு லெசனை பார்க்கும்போது, திருப்பி ரீவாட்ச் பண்ணும்போது, உங்களுடைய காமெண்ட் பார்க்கும்போது, எஸ் நான் இந்த லெசனை ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இந்த சென்டென்சஸ் எனக்கு தெரியும், இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பில்ட் ஆகும். Okay, so that is why I always ask you to comment. So please do comment. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.